வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்த இனியாவுக்கு அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்கங்கிற உண்மை தெரிய வந்து சுதாகர்கிட்ட போய் நேருக்கு நேர் பார்த்து, இப்படி எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 2 ரெஸ்டாரண்ட் உருவாக்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி அம்மா அபகரிச்சிங்களே, ஏமாற்றி பிடுங்கிறது ஒரு கேவலமான பொழப்பல்லவா? இந்த பொழப்பை வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று எங்கள் அம்மா புதிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வருவாங்க. நீ தரமட்டமாகிறது நான் கண்ணார பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியா அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தானேவே களத்தில் இறங்கி சுத்தம் பண்ணுற மாதிரி அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி புதிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லி செஞ்சிட்ருக்கா. செல்வியும் ஏன்க்கா இவ்வளோ சின்னோண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ காசை கொடுத்து வேற இப்படி பண்ணுறீங்க, வீட்டு ஆளுகளை எதிர்த்து நம்ம நின்று ஜெயிக்க முடியுமா? ஏன் செல்வி, நம்ம ஆரம்பிக்கிறப்ப 0லேருந்து தான் அப்பவும் ஆரம்பித்தோம், இப்போ அதே மாதிரி 0லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நான் கவலைப்படாத, நான் முன்னேறி வருவேன், நீ மட்டும் என் பக்கத்துணையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னானே. சரிக்கா, நான் எப்போ உங்கள்கிட்ட உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி செல்வியும் சொல்லிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து சுத்தம் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கோபி வந்து பார்க்குறாரு, இது சின்ன ரெஸ்டாரண்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கிளம்பிடுறாரு. நைட்டு வந்தோடனே இது ஒரு பாக்கியங்கிட்ட, ஏன் பாக்கியா இப்படி ஏன் கஷ்டப்படுற, வேணா பணம் காசு நான் வேணா தர்றேன், நீ வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டை வேறு பக்கம் பார்த்து நல்லா ஆரம்பியும், முதல்ல இருந்த மாதிரியே செய், நீ தொழில் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை, நீ செய், ஆனால் பெருசாக பண்ணு, இது வேண்டாம், எனக்கே பிடிக்கல, நீ அதை அவ்வளோ பெரிய இதில் போய் நீ கஷ்டப்பட்டுட்ருக்கிறதே என்னால் பார்க்க முடியல, பண உதவி வேணாலும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு. சரி, நீங்கள் கேட்டதுக்கே மிக்க நன்றி தான், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பண உதவி கொடுத்து செய்ய வேண்டாம், என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுக்கிறேன், நான் அப்போ இருந்தும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன், நான் 0லேருந்து ஆரம்பித்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்து 2 ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து தான் என்னை ஏமாற்றி 2 ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிட்டாங்க, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டத்தான் போகிறேன், இது வந்து எனக்கு வந்து தரக்குறைவாக இல்லை, நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழிதான்னு நான் நினச்சிக்கிறேன், உங்களுக்கு உங்கள் மருமகன் முன்னாடியும் சம்மந்தி முன்னாடி தரக்குறைவாக இருந்தால் நீங்கள் யாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டாம், நானே ஒருத்தியை நின்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கோபிகிட்ட சொல்கிறான். அது உடனே எழிலும் வர்றா. எழில, நீ என்னாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அம்மா சாரிம்மா, நீங்கள் வந்து எல்லா இது செய்கிறப்ப நான் உங்கள் பக்குவம் பலமாக இருந்திருக்கேன், இந்த தடவை உங்கள்கிட்ட எதிர்த்து நின்றுட்டேன், சாரிம்மா, இனிமேல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க, இதுக்கு மேலே வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி வருவீங்க, அதை நானும் கண்கொண்டா பார்ப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்பவும் உங்கள் பக்கத்துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் சப்போர்ட் பண்ணுறான். ஈஸ்வரி வந்துட்டு சம்மந்தி முன்னாடியும் மருமகன் முன்னாடி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டினா காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காரி துப்புனா துப்பிட்டு போகிறாங்க, அந்த ஆள் தான் என் ரெஸ்டாரண்ட் 2யும் பிடுங்கினான்ல, அவன் முன்னாடி நான் வந்து பிச்சை எடுக்காமல் வாழ்கிறேனே, அதே எனக்கு போதும், அவங்ககிட்ட நான் போய் பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது, அவன் என் பிச்சையில் வாழ்ந்துட்டுருக்குறான், அதனால் அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், மருமகன் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா செஞ்சதை பார்த்துனா அவன் மருமகனே காரி துப்பிடுவான் அவங்க அப்பாவை பார்த்து, அதனால் நான் எதையும் நான் யாரையும் பொருட்படுத்த மாட்டேன், என் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் யாரும் எதுவும் தயவு செஞ்சு பேசாமல் இருந்தால் போதும், நீங்கள் யாரும் அங்கே வர வேண்டாம், உங்களுக்கு அவ்வளோ தரக்குறமாக இருந்தால் நீங்கள் யாருமே அங்கே வர வேண்டாம், நானே அந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்துக்கிறேன், வீட்டு பொறுப்பையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியை அடித்து சொல்கிறான். ஈஸ்வரிக்கு மூஞ்சியில் கறி பூசின மாதிரி உட்காந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறான். செல்வி இருந்துட்டு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்ப கலெக்டரை வச்சு தான்க்கா ஓப்பன் பண்ணோம், இந்த இது எப்படிங்க்கா என்ன பண்ணுறதுன்ட்டு செல்வி கேட்க, ஏதோ ஒன்று யோசிப்பேன், யாரை கூப்பிட்டு நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம், நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், நான் மேலும் மேலும் முன்னேறி வருவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம், நல்லா இருப்போம், இந்த சுதாகர் மூஞ்சியில் கறியை பூசி நம்ம ரெஸ்டாரண்ட்டை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வருவோம், என்ன செல்வி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செல்விகிட்ட கேட்குறா. இந்த ரெஸ்டாரண்ட்டு மூலயமா பாக்கியா நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.